பேசுங்க. அதான் நீங்க என்ன தேவைகள் உங்களுக்கு தேவைன்றது அப்படின்னா வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு காலேஜ் ஒன்று தேவைப்படுங்க. காலேஜ் இருந்துச்சுன்னா வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கரூர் போக வேண்டியதுக்கோ இதுக்கோ வந்து இது இல்லை. ஏன்னா அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி வேலை வாய்ப்பே வந்து இங்கே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா அந்த வேலை வாய்ப்புக்காக ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரிங்க. ஏன்னா தொழில் வந்து நல்லா இருக்குங்கிறது நான் இருக்கேன். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது? வேலை வாய்ப்பு ஒன்று சொல்லிட்டீங்க. ஆமாங்க. ஸோ அது பேசிக்காக எஜுகேஷன் பற்றியும் சொன்னீங்க. அதாவது கல்வி இது நிறைய இது பண்ணணும். இதை தவிர்த்து வேற மாதிரி என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்படின்னா எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமான அப்படின்னு நாங்கள் அடிப்படைக்கு வந்து ஓரளவுக்கு இந்த ஃபேக்ட்ரி இதுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு பணப்புழக்கட்டத்துக்கு வந்துடும். அதனால வந்து மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிதுங்க. இப்போ நாங்கள் வந்து கரூருக்கு தான் வேலைக்கு போகணும். ஒரு 150 ரூபா கூலிக்காக டெய்லி வந்து 2 மணி நேரம் பஸ் ஏறி போகிறோம். அதில் நான் கரூர் போய் தான் வந்து நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலை வாய்ப்பு இங்கேயே கிடைக்குதுங்க. போகிற 2 மணி நேரம் டைம் மிச்சமாகிக்குது. இங்கேயே ஒரு வேலை கிடைக்கிறப்ப வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான இது இருக்குது. அதுக்காக ஒரு ஃபேக்ட்ரிகள் வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. உங்களுடைய இது வந்து இப்போ எப்படி இருக்கு? அதாவது உங்களுக்கு இப்போ அரசியல் நிலவரம் நல்லா தெரியும். நீங்க எந்த மாதிரியான ஒரு இதை எதிர்பார்க்குறீங்க? அப்படின்னா அரசியலுக்காக அதான் அரசியல் வேண்டாம், விட்டுருங்க. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க நினைக்கிறோம்னா யாரு வந்தாலும் மக்கள் அப்படின்னா எங்க தொகுதிக்கு நல்லது செஞ்சா ரைட்டு, அவங்க நாங்க நினைக்கிறது. நீங்க அவங்க வராங்க இவங்க வராங்கிற பாரபட்சமே இல்லை. மக்கள் வந்து எங்களுக்கு வந்து அடிப்படையானது மக்களுக்கு வந்து இது தேவை. உங்களுக்கு யாரு வந்து அதாவது உங்களுக்கு வந்து யாரு உறுதிமொழி கொடுக்குறாங்களோ உங்க தொகுதிக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாங்க இத்தனை வருஷமா வந்து நான் என் வயசு வந்து ரொம்ப கம்மிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபேக்டரியோ இல்லை இதோ கட்டலாங்கிறது இது வரைக்கும் யாரும் முன் வரல, யோசிக்கல. ஏன்னா யோசிக்கவே இல்லைங்க. இதை விட இன்னொன்று பார்த்தோம்னாங்க இந்த ஏரியாவோட பாலமே இந்த பொன்னாவரம் இந்த எங்கள் வில்லேஜில் ஒரு பாலம் இருக்குங்க. அந்த பாலம் வந்து கட்டினா ஒரு ஏரியா பிரிஞ்சு போய் தான் இருக்குது. இது வரைக்கும் இருக்கிற எம்எல்ஏலேருந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அதனால வந்து அதை வந்து நான் சொல்றேன். இல்லை அதை பற்றி நான் கேட்கல. அதுதான் உங்களுடைய இது, உங்களுடைய தொகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அவங்க கிராமமே நான் இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாலம் இது இந்த ஏரியாவில் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்னும் அடுத்த கிராமம் தான் அவங்க நம்மளை சார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏன்னா இன்னொருத்தர்கிட்ட பேசினேன், அவர் வந்து முருங்கைக்காய் அந்த பவுடர் அதாங்க ஃபேக்ட்ரி வந்து இது பண்ணுவாங்க. அதில் வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முருங்கைக்காய் சாகுபடி தான் நிறைய இருக்கு. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி வந்தா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போன எம்எல்ஏ கூட பேசினேன்னு சொன்னாருங்க, ஆனால் டைம் முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவரும் பேசணும்னு தான் சொன்னாரு. அவர் முன்னாடி இருந்தவங்களும் அதான் சொன்னாங்க. மொத்தம் வந்து இவங்க 2 கட்சிக்காரங்க தான் மாற்றி வராங்க, ஆனால் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து எதுவுமே செய்ய கிடையாது. டோட்டலாகவே அப்படின்னு வந்துங்க இவங்க செஞ்சாங்க. அவங்க இந்த தடவை அரவாக்குறிச்சியை வந்து மெயின் ஃபோக்கஸாக எடுத்துட்டு போய் கண்டிப்பாக வந்து நாங்கள் சொன்ன வச்சுக்கோங்க பின்னாடி வரவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா எங்க ஊர்ல வந்து எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பசங்க நினைக்க கூடாது, அந்த அளவு டெவலப் ஆகணும். அது இருந்துச்சுன்னா நல்லதா. கவர்மெண்ட் எவ்வளவோ இருக்கு. இப்ப நான் இங்கிருந்து பள்ளப்பட்டி இருந்து டெய்லி பார்த்தோம்னா 8 மணி பஸ்ஸுக்கு வந்து கரூர் தான் வேலைக்கு போறாங்க. அதை விட்டா பள்ளப்பட்டி கூலி போனா 150 ரூபா தான் கூலி. கரூர் போனா 200 ரூபா கிடைக்கிறாங்க. ஆனா 2 மணி நேரம் வேஸ்டா போறாங்க. அதே இது இங்க இருந்துன்னா அப்படின்னா எங்க ஏரியா வளர்ச்சி ஆகணும்னா போதுமான அளவு ஃபேக்டரிகள் இருந்தால், வேலை வாய்ப்புகள் இருந்தால் பணம் புழக்காட்டணும் அப்படின்னு எல்லாரும் எல்லாம் செய்யலாம். இல்லைங்கிறப்ப வந்து கஷ்டம். அப்படின்னா வறட்சியான மாவட்டம் கூட சொன்னாங்க. இப்போ முதல்ல வந்து சொன்னாங்க திண்டுக்கல் வந்து வறட்சியான மாவட்டம் சொல்லி இது பண்ணாங்கன்னா, இன்னைக்கு பார்த்தோம்னா திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எத்தனையோ ஃபேக்டரிகள் இருக்குது. ஆனால் அரவாக்குறிச்சி வந்து தமிழ்நாட்டில் பெரிய தொகுதியாக வந்து இந்த தொகுதி தான். தெரியும். ஒரு தடவை வந்து நிறைய பேர் வேட்பாளராக போட்டிட்டு இப்போ வந்து பார்த்தா அரவாக்குறிச்சி பெரிய தொகுதி தான். ஆனால் அரவாக்குறிச்சி தொகுதி நீ எங்கே பார்த்தாலும் காஞ்சி போய் தான் கிடக்கும். சுத்தி பார்த்துவாங்க எல்லா பக்கம். அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த பள்ளப்பட்டி கொஞ்சம் இருக்கிறதுனால ஏதோ போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து ரொம்ப ஆனா இந்த 3 கோரிக்கை அவங்க செஞ்சாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஊர் டெவலப்பா இருக்குங்க. காலேஜ் வாய்ப்பு, காலேஜ் அது நாங்க 12வது வரைக்கும் இருக்குது. அதான் காலேஜ்னா இன்ஜினியரிங் காலேஜ் கூட தேவையில்லை உங்களுக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அறிவியல் அதான் கொஞ்சமா வரப்ப அடுத்து வரவங்க அடுத்தடுத்து இதுவாயிரும். அது ஒண்ணு, வேலை வாய்ப்பு ஒண்ணு, வேற இன்னொன்னு 3வது என்ன சொன்னீங்க? இந்த பாலம் ஒண்ணுங்க. பாலம் வந்து சிறிய அப்படின்னு நான் நிறைய பக்கம் பிட்டா இருக்குங்க. பஞ்சாயத்து இணைக்க முடியாம போக்குவரத்து. பாலம் பேர் என்ன? பொன்னாவரம். அது அந்த ஊருக்காரங்களே இல்லைன்னா நாங்க அதுல போற வழி வர வழிகள் அந்த ஊர் மக்களுக்காக தாங்க இது.
மீடியாவோட அட்ராக்ஷனை மேக்ஸிமம் இங்க திருப்புவோம் நம்ம. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க டைரக்டா பேச